ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து முழு எபிசோடுகளையும் இலவசமாக காணுங்கள். கண்டிப்பா நீ நினைக்கிறது நடக்காது. நீ காலத்துக்கும் இப்படி என்ன பார்த்து பேசிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். நீயா பேசுற? ஆமா, அது ஒண்ணுதான் பாக்கி. ஏன் சார் இப்படி இருக்கீங்க? என்னையே முறைக்கிறீங்க. தாலியில ஆரம்பிச்சு குழந்தை, கல்யாணம், போட்டோ வரைக்கும் எல்லாத்துலயும் உங்களுக்கு பங்கு இருக்கு. ஆனா எதுவும் உண்மை இல்ல. இது எப்படி தெரியுமா இருக்கு? எஸ்.ஜே. சூர்யா சார் சொல்ற மாதிரி இருக்கு, ஆனா இல்ல. அதான் உங்க நிலைமையும் இப்போ. சார், சந்தோஷம் பவியும் தான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொன்னாங்கல்ல. அவங்க கிட்ட முடியாதுன்னு சொல்லிட்டு இப்ப போட்டோ பார்த்து சந்தோஷப்பட்டு இருக்கீங்க. உங்களை என்னால புரிஞ்சுக்கவே முடியல சார். அடி, இதுல ஏன் விருப்பம்னு ஒண்ணுமே கிடையாது. லட்சுமி மேடம் என்ன சொல்றாங்களோ அதுதான். அவங்க ராஜமாதா, நீங்க கட்டப்பா. அட போங்க சார். ஏய் சார், அவன் புடிச்ச பொண்ணுக்காக கண்டதையும் சொல்லி ஏமாத்தி கல்யாணம் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க என்னடானா உங்களுக்கு எல்லாமே சாதகமா இருக்கும்போது உங்களை நீங்களே ஏமாத்திட்டு இருக்கீங்க. நீங்க இந்த மாதிரி கற்பனையிலேயே வாழ்ந்துகிட்டு கடைசி வரைக்கும் உங்க அம்மா போட்டோட்ட பேசிக்கிட்டே தான் நிக்க போறீங்க சார். அவன் அழுதுருவான். இல்ல, 2 நிமிஷம் தானே, நான் அழாம நல்லபடியா பாத்துக்கிறேன். சரி, அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல, பாத்துக்கங்க. சரி, நீங்க அந்த பெஞ்சில உட்காரீங்களா? குழந்தை உட்கார. ஓகே, நான் அப்படியே ஒரு நடந்துட்டு வரேன். சரியா? ஓகே, சரி, வாங்க உட்காருங்க. செல்லம், வாங்க வாங்க. ஆண்டி கிட்ட போறீங்களா? வாடா. என்ன போறீங்களா? அழாம சமத்தா இருக்கணும். என்ன அம்மா வந்து இது பாரு, அம்மா வந்து ஒரு ரவுண்ட் போயிட்டு வந்துடுறேன். சரியா? ஆண்டி கிட்ட சமத்தா விளையாடுறியா? சரி, அவனை பாத்துக்கிறீங்களா? நான் பாத்துக்கிறேன் மேடம். நீங்க போங்க மேடம், நான் பத்திரமா பாத்துக்கிறேன். சரி சரி, அழுதுருவான், அதான் சொல்றேன். நான் பத்திரமா. சரிடா செல்லம், ஆண்டி கிட்ட சமத்தா இருன்னு. அம்மா ஒரு ரவுண்ட் போயிட்டு வந்துடுறேன். சரியா? அம்மாக்கு பாய் சொல்லுங்க. பாய் சொல்லுங்க. பாய். சரி, பாத்துக்கங்க, நான் இப்ப வந்துடுறேன். ஓகே குட்டி, பாய் குட்டி. பாய். பாய் சொல்லுங்க. செல்லம், பாய். டாடா. பாய். பாய்டா. பாய். பாய் சொல்லுங்க. பாய் சொல்லுங்க. ஒரே ஒரு வாய். போதும்டா, முடியல. ப்ளீஸ் பவி, ப்ளீஸ் செல்ல குட்டி. பார், முடியல, அப்புறம் அழுதுருவேன், பாத்துக்கோ. இத பாரு, நீ அழுதாலும் சரி, எது பண்ணாலும் சரி, நீ இத ஃபுல்லா சாப்பிடாம உன்னை விட மாட்டேன். சாப்பிடு. சத்தியமா முடியலடா, போதும், நான் அழுதுருவேன். நீ அழுதாலும் சரி, அடம் பிடிச்சாலும் சரி, இன்னைக்கு நீ இத ஃபுல்லா சாப்பிடாம விட மாட்டேன். சாப்பிடு சாப்பிடு. ஒரு வாய். இங்க பாருடா, உங்க அப்பாவை என்ன சாப்பிட வச்சு கஷ்டப்படுத்துறான். இரு, இவன் வெளியே வந்ததும் அவன்கிட்டே உன்னை மாட்டி விடுறேன். ஹலோ, அவன் வரும்போது அவனுக்கு இப்படியேதான். ஒழுங்கா சாப்பிடலன்னு வச்சுக்கோ, அப்புறம் அம்மாவுக்கும் பிள்ளைக்கும் செம்ம அடிதான். புரியுதா? சாப்பிடு சாப்பிடு. ஹலோ பவி, என்ன பவி பலமா யோசிக்கிற? சந்தோஷ், உன் பர்த்டே இப்பதானே முடிஞ்சது? ஆமா, 2 வீக் பிஃபோர் தான் அது முடிஞ்சது. சரி, அப்போ அத்தையோட பர்த்டே எப்போ? ஹே, அது 2 மந்த் பிஃபோரே முடிஞ்சிருச்சுல. இந்த சாப்பிடு. ஏன் பர்த்டேயும் முடிஞ்சிருச்சு. பவி, இனிமே நம்ம வீட்ல பர்த்டேனா அது நமக்கு பிறக்க போற குட்டீஸுக்கு தான். புரியுதா? இந்த சாப்பிடு, கொஞ்சம் புளு புளு. பவி,
என்னாச்சு? ஏன் திடீர்னு சைலண்ட் மோடுக்கு போயிட்ட? இல்ல, என் மைண்ட் ஒரு செலிப்ரேஷன் மூடுக்கு டியூன் ஆயிடுச்சு. ஆனா செலிப்ரேட் பண்றதுக்கு தான் நம்ம கிட்ட எந்த ரீசனும் இல்ல. ஏண்டி பவித்ரா, எங்க எல்லாரையும் வர சொல்லிட்டு நீ மாத்திரம் ஆடி அசைஞ்சு வர? என்ன பேசுறீங்க பரிமளாமா? அவங்க இந்த பிளாட்டோட செக்ரட்டரி. அவங்க இஷ்டத்துக்கு ஜாலியா ஹாயா ரிலாக்ஸ்டா வரலாம். ஆனா நாம தான் அவங்களுக்கு முன்னாடி வந்து கரெக்டா ஆஜராயிடணும். பவி, நான் பாத்துக்கிறேன். பேசாம. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்க எல்லார்கிட்டயும் நான் சாரி கேட்டுக்கிறேன். உங்க எல்லாரும் இங்க வர சொன்னதே நான் தான். சந்தோஷ், செலிப்ரேஷன்னா எப்படி? ஏதாவது ப்ரோக்ராம் ஐடியா வச்சிருக்கீங்களா? ஆக்சுவலா இது ஒரு 1 டே செலிப்ரேஷன் மட்டும் இல்ல, இது ஒரு 1 வீக் செலிப்ரேஷன். இட்ஸ் a big apartment carnival. இந்த ஒரு வாரம் ஃபுல்லா யாருமே வீட்ல சமைக்க கூடாது, யாருமே வேலைக்கு போக கூடாது. ஸ்கூல் காலேஜ்ல இப்ப லீவ்ல இருக்கிறதால பசங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்ல. சோ டோட்டல் அபார்ட்மெண்ட் எல்லாரும் ஒன்னா ஒரே ஃபேமிலியா இருக்க போறோம். நிறைய ஃபன் கேம்ஸ், ஈவென்ட்ஸ், டான்ஸ், சிங்கிங், குக்கிங், அந்த மாதிரி காம்படிஷன்ஸ், ஒரு ஃபுல் ஃபன் லோடர் பேக்கேஜா 1 வீக் இருக்க போகுது. இதுல உங்க ஒபினியன்ஸை நீங்களும் சொல்லலாம். சூப்பர் சந்தோஷ், அருமையான ஐடியா. இங்க நிறைய பேர் வேலை வேலைன்னு ஓடிட்டு இருக்காங்க. ஃபேமிலி, குழந்தைங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாம இருக்காங்க. ஒரு ரொட்டீன் லைஃப்ல இருக்கிறவங்களுக்கு இது ஒரு பிரேக் எடுத்த மாதிரி. ஐ சப்போர்ட். ஆமா ஹரி சார், நீங்க சொல்றது உண்மைதான். நான் மார்னிங் 5 o'clock ஆபீஸுக்கு கேப்ல ஏறி போயிடுறேன். நைட்டு 11 மணிக்கு தான் வீட்டுக்கே வரேன். நான் போகும்போது பசங்க தூங்கிக்கிட்டு இருக்காங்க. நான் மிட் நைட் வரும்போதும் பசங்க தூங்கிக்கிட்டு தான் இருக்காங்க. சண்டேனாலும் வேலை வேலைன்னு ஆபீஸ்ல போட்டு உயிர் எடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. சோ இந்த பிளான் பியூட்டிஃபுல்லா இருக்கு. சந்தோஷ், நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்றேன். சந்தோஷ், கேம்ஸ் ஈவென்ட்ஸ் எல்லாம் சரி, சமைக்க வேண்டாம்னு சொல்றியே, அப்ப சாப்பிடுறதெல்லாம் எப்படி? அதுக்கு தான் இருக்கவே இருக்கு நம்மளோட ஹரிஸ் கிச்சன். சவுத் இந்தியன், நார்த் இந்தியன், கான்டினென்டல்னு ஸ்டார் ஹோட்டல் ரேஞ்சில நம்ம ஹரி சார் ஃபுட் டெலிவரி பண்ணிருவாங்க. என்ன ஹரி சார், ஓகே தானே? ஷூர் சந்தோஷ், டெய்லி ஒரு மெனு போட்டு அசத்திடுவோம். ஓகே. ஓ, சாப்பாடெல்லாம் இருக்கா? அப்ப நான் உனக்கு சப்போர்ட் தான். பரிமளாமா, சந்தோஷ், ஒரு நாள் லீவ்ல குழந்தைங்கள வீட்ல வச்சு பாத்துக்கிறதுக்குள்ள வீடு 2ஆ போயிடுது. இதுல 1 வீக் சொல்றீங்க. அவங்கள சமாளிக்கிறதே பெரிய வேலையா போயிடும். அக்கா, குழந்தைங்களுக்காக நிறைய ஃபன் கேம்ஸ்லாம் அரேஞ்ச் பண்ணிருக்கோம். சோ உண்மையை சொல்லணும்னா கிட்ஸ் கூட இன்டராக்ட் பண்றதுக்கும் அவங்கள நீங்க புரிஞ்சுக்கிறதுக்கும் இந்த 1 வீக் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அப்படின்னா ஓகே சந்தோஷ். ஹவுஸ் ஒய்ஃப் சார்பா நாங்க எல்லாரும் சப்போர்ட் பண்றோம். அக்கா, என்னதான் வீட்டுக்குள்ள நம்ம ரிச்சா வாழ்ந்தாலும் ஊரே ஒன்று கூடி வாழும் போது அதுல வர சந்தோஷம் இருக்கு. இந்த அபார்ட்மெண்ட் லைஃப்ல எல்லாம் கிடைக்கிறது இல்ல. சொல்ல போனா இங்க யாருமே வாழ்றதே இல்ல. வாழ்க்கைய கடந்துதான் போறோம். ரொம்ப நல்லா இனிஷியேட்டிவ் எடுத்திருக்கீங்க. அத்தை, ரெடி ஆயிட்டீங்களா? ரெடி ஆயிட்டேன், வரேன். டைம் ஆச்சு அத்தை, சீக்கிரம் வாங்க அத்தை. இதோ வந்துட்டேன். ரெடி ஆயிட்டேன் பவி, போலாமா? அத்தை, சூப்பரா இருக்கீங்க, நல்லா இருக்கு என் செல்ல அத்தை. என்ன நீ பவி, சும்மா இரு. இது சாதாரண புடவை. நான் ஒன்னும் நீ கம்பல் பண்றதுனாலதான் நான் இப்ப வரேன். குழந்தை வேற தூங்கிட்டு இருக்கான். அவன் முழிக்கிறதுக்குள்ள நம்ம சீக்கிரமா போயிட்டு வந்துருவோம். அதெல்லாம் வந்துடலாம் அத்தை. இப்பதானே பால் குடிச்சிட்டு தூங்குறான்.
இன்னும் ஒரு மணி நேரத்துக்கு நல்லா தூங்குவான். பிரச்சனையே இல்ல. ஆமா ஆமா. அதுவும் இல்லாம இந்த ஃபங்க்ஷனே நமக்காக தானே. நாம கலந்துக்கலன்னா எப்படி அத்தை? அதுவும் இல்லாம நிறைய கேம் ஷோலாம் ரெடி பண்ணி வச்சிருக்காங்களாம். எல்லாத்துலயும் பார்ட்டிசிபேட் பண்ணனும். ஜாலியா இருக்க போறோம். அப்புறம் அத்தை, அந்த பிரதிபா பேசினதுல ஹரி சார் ரொம்பவே அப்செட் ஆயிருப்பாருல்ல. கண்டிப்பா அவர் ஃபங்க்ஷனுக்கே வரமாட்டாரு. பிரதிபா ஏன் இப்படி இருக்கா? அடுத்தவங்க மனசு கஷ்டப்படுமேன்னு கொஞ்சம் கூட யோசனை இல்லாம இப்படி வார்த்தைகளை கொட்டிக்கிட்டு இருக்கா. திருந்தவே மாட்டாவ. ஏதோ அபார்ட்மெண்ட்டை விட்டே போக போறான்னு நினைச்சிட்டு இருந்தா ரொம்பதான் ஆடுறா. எல்லார் முன்னாடியும் வச்சு அவருக்கு குடும்பம் இல்ல, குழந்தை இல்ல, ஒண்டி கட்ட அது இதுன்னு பேசுறா. அங்கே அவளை வாங்குன்னு வாங்கியிருப்பேன். நீங்க தான் தடுத்துட்டீங்க. பவி, அவதான் மனித தன்மையே இல்லாம பேசுறான்னா நாமளும் அப்படி நடந்துக்கணுமா? சொல்லு. அப்படி எல்லாம் பேசக்கூடாது. அதுக்கு இல்ல அத்த. இப்போ ஹரி சார பாருங்க, அதையே நினைச்சுக்கிட்டு ஃபங்க்ஷனுக்கு கூட வராம வீட்லயே இருப்பாரு. அத்த, அவரை எப்படியாவது சமாதானப்படுத்தி ஃபங்க்ஷனுக்கு நீங்க தான் கூட்டிட்டு வரணும். என்ன அத்த இப்படி யோசிச்சுட்டு இருக்கீங்க? நாம எல்லாரும் ஒரே ஃபேமிலின்னு அங்க சொல்லிட்டு இப்ப அவர் அங்க வரலன்னா நல்லாவா இருக்கும்? அவரு நீங்க சொன்னாதான் அத கேப்பாரு. அதனாலதான் உங்களை போக சொல்றேன். சீக்கிரம் கூட்டு வாங்க, போங்க. சரி சரி. லட்சுமி மேடம், என்ன ஏன் லேட்டு? ஹாய் பவி. ஹாய் சார். என்ன இது, நாளைக்கே முடிஞ்சு போச்சு. இவ்வளவு லேட்டா வந்தா எப்படி? பவி, நீ ஏதோ காலையில இவர் சோகமா இருப்பாரு, நீங்க போய் சமாதானப்படுத்தி கூட்டிட்டு வான்னு சொன்ன. இப்ப பாரு உங்க ஹரி சாரு எவ்வளவு ஜாலியா பால் விளையாடிட்டு இருக்காரு. போங்க ஹரி சார், உங்களை நம்பி எதுவும் பேச முடியல. நீங்க பாசிட்டிவான ஆள்னு எனக்கு தெரியும் தான், அதுக்குன்னு இப்படியா? பவி, எனக்கு ஃபேமிலி இல்லைன்னு பிரதிபா சொன்னதுக்கு நாம எல்லாரும் ஒரே ஃபேமிலின்னு அப்பயே நீ பதில் கொடுத்துட்ட. அப்புறம் நான் ஏன் சோகமா இருக்கணும்? சரி, அதெல்லாம் விடு. அந்த இளவட்டக்கல் தூக்குற போட்டியில என் பேரை கொடுக்க சொன்னேனே, கொடுத்தியா இல்லையா? சார், அதுக்கு பேரே இளவட்ட கல்லு. இளைஞர்களாலதான் தூக்க முடியும். தேவையில்லாம அந்த பக்கம்லாம் போய் அசிங்கப்பட்டுறாதீங்க. ஹலோ, என்ன என்ன பார்த்து என்ன நினைச்சிட்டு இருக்க? ஐம் யூத் மா. இதெல்லாம் நம்புறா வேலைக்காகாது. நானே ஸ்ட்ரைட்டா போய் பேரை கொடுத்துறேன். அப்புறம் அங்க வந்து பாருங்க ஐயாவோட வீரத்தை. பாத்தீங்களா அத்தை, எப்படி பேசிட்டு போறாரு?
சிரிச்சு என்கரேஜ் பண்ணும்போது தூக்காம அவங்க முறைச்சத உடனே தூக்கிட்டீங்க. சந்தோஷ், நீங்க கிரேட் தான். ஏண்டி இங்க பாரு, எல்லாரும் இங்கதான் இருக்காங்க. மேல போய் அந்த குழந்தைய கொண்டு போட்டுடலாமா? சும்மா இருங்க. ஃபங்க்ஷனுக்கு நடுவுல நிக்கிறோம், எல்லாரும் பாத்துட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல ஒண்ணும் பண்ண முடியாது, அமைதியா இருங்க. இந்த ஃபங்க்ஷன் தான் 1 வீக் இருக்குல்ல, நல்ல டைமா பார்த்து முடிச்சிடலாம். சூப்பர் சந்தோஷ், நான் சொல்லி கொடுத்தபடி அப்படியே தூக்கிட்டேன். என்ன நானா இருந்தா இன்னும் கொஞ்சம் சீக்கிரம் தூக்கிருப்பேன், நீ கொஞ்சம் லேட் பண்ணிட்ட. நம்ம அடுத்த போட்டியாளர் மிஸ்டர் ஹரி சார். ஹரி சார், நீங்க ட்ரை பண்ணுங்க. என்ன சார் இப்போ? நானா? நீங்கதான் தூக்கணுமா? ஆமா, நான் தான் பேர் கொடுத்தேன். போங்க, இப்ப போய் காட்டுங்க உங்க வீரத்தை. லூசா நீ? லூசு நான் இல்ல, பலம் பலம், போய் காமிங்க. சூப்பர் சார். ஹாய், ஐ எம் சோனியா. இந்த அபார்ட்மெண்ட்டுக்கு நான் புதுசா வந்திருக்கேன். நான் வந்த நேரம் இங்க இப்படி ஒரு ஃபங்க்ஷன் வச்சிருக்கீங்க. ரியலி கிரேட். கேன் ஐ ஜாயின் யூ ஆல்? Of course. Why not? Sure. I'm Hari. Chef Hari na ellarkume theriyum. Oh, hi. லக்ஷ்மி மேடத்துக்கு கோவம் வருது. இந்த ரூட்ல போனா ஹரிசாருக்கு சீக்கிரம் சக்சஸ் தான். அப்புறம் நீங்க ரொம்ப சூப்பரா கல்ல தூக்குனீங்க. வெரி குட். Thank you. And you know what? You look very beautiful. Thank you so much. புது அபார்ட்மெண்ட்டுக்கு போறோம், அங்க இருக்கிறவங்க எல்லாம் எப்படி இருப்பாங்களோன்னு பயந்துகிட்டே இருந்தேன். உங்க எல்லாரையும் பார்த்ததும் மனசுக்கு ரொம்ப நிம்மதியா இருக்கு. நீங்க எதுக்கும் பயப்பட வேண்டாம். இந்த அபார்ட்மெண்ட் ரொம்ப சேஃப். ஓ, இங்க இருக்கிற எல்லாருமே ஒரு ஃபேமிலி மாதிரி தான் இருக்கு. பவி, எனக்கு கொஞ்சம் தலைவலிக்கிற மாதிரி இருக்கு, நான் வீட்டுக்கு போறேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல கப் கேம் ஸ்டார்ட் ஆக போகுது. அதுல பார்ட்டிசிபேட் பண்றவங்க இங்க வந்து பேர் கொடுக்கலாம். அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். ஓகேடா.
பேர் எழுதியாச்சு. டோக்கன் பத்திரமா வச்சுங்க. கூப்பிடும்போது ஓகே. ஹாய். ஹலோ சார். ஹாய் சார். கப் கேம்ல நானும் கலந்துக்கிறேன். ஹரிகிருஷ்ணன் எழுதிக்கிறேன். என்ன ஹரி சார், நீங்க எதுக்கு பேர் கொடுக்குறீங்க? ஏன்னா இந்த போட்டியில கலந்துக்கணும் அதான். ஹரி சார், இதே கப்பல்ஸ் கலந்துக்கிற கேம். இதுல நீங்க எப்படி சோலோவா வந்து விளையாடுவீங்க? ஹரி சார், வேணும்னா லட்சுமி மேடத்தை கன்வின்ஸ் பண்ணி கூட்டிட்டு வாங்க. அப்ப கப்புள்ஸா ஆடலாம். சார், சிங்கிள்ஸ்க்குன்னு சில கேம்ஸ்லாம் இருக்கு. அது நடக்கும்போது நீங்க வாங்க, அப்ப விளையாடலாம். எக்ஸ்கியூஸ் மீ. ஹரிகிருஷ்ணன், சோனியா, A block. எழுதிக்கோங்க. சரி. நான் ஹரி சார் கூட விளையாடுறேன். டோக்கன் கொடுங்க. ஹரி சார், கேம் ஆரம்பிக்கும் போது சொல்லுங்க, நான் வரேன். யாரோ மேல இருக்கிற கோவத்தை எதுக்கு நீ பவி மேல காமிச்சிட்டு இருக்க? இது பாரு குட்டி, பவி அப்படி என்னதான் தப்பா சொன்னா? சொல்லு, என்ன தப்பா சொன்னா? ஹவுஸ் ஹஸ்பண்டுங்கிறது அவ்வளவு அசிங்கமான வார்த்தையா? நாங்க வேலைக்கு போறோம், அவரு வீட்டு பாத்துக்கிறாரு, அது சொன்னது தப்பா போச்சா? அப்போ பொண்ணுங்க செய்யற வேலை ஆண்கள் செய்யலாம், ஆனா யாருக்கும் தெரியாம செய்யணும், அப்படிதானே குட்டி? இது எவ்வளவு பெரிய மோசமான எண்ணம். அவ மாசமா இருக்கா, இந்த நேரத்துல நீ அவளுக்கு சப்போர்ட்டா இருக்கணும். அதே அளவுக்கு அவ மனசையும் நீ சந்தோஷமா வச்சுக்கணும். அப்பதான் அது குழந்தைக்கு நல்லது. இது பாரு, இந்த ஃபங்க்ஷன்ல நம்ம எல்லாரும் ஹாப்பியா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்க 2 பேரும் தானே பேசி முடிவெடுத்தீங்க. அதுக்கப்புறம் இந்த அபார்ட்மெண்ட் அதை ஏத்துக்கிட்டு கொண்டாடிக்கிட்டு இருக்கு. இந்த ஃபங்க்ஷன்ல நீங்க 2 பேரும் இல்லனா எப்படி? சொல்லு குட்டி. பவி, சாரி பவி, கோபம் என் அறிவை மறைச்சிருச்சு. நீ தப்பா பேசலன்னு தெரிஞ்சா கூட என் கோபத்தை நியாயப்படுத்த உங்ககிட்ட கத்திட்டேன். இந்த மாதிரி நேரத்துல உன்னை எமோஷனலா டிஸ்டர்ப் பண்ணா அது குழந்தைய பாதிக்குன்னு தெரிஞ்சும் இப்படி நடந்துகிட்டது என்னோட தப்புதான் பவி, சாரி. இல்லடா, நான் ஏதாவது தப்பு பண்ணிருந்து அதுக்கு நீ என் மேல கோவப்பட்டிருந்தா அத நான் ஏத்துட்டு இருந்திருப்பேன். ஆனா எல்லா ஆண்களை போலவும் இது எல்லாம் பொண்ணுங்க வேலை, இத நாம செய்யறோம், அது எல்லாருக்கும் தெரிஞ்சா அசிங்கம்னு நினைக்கிற பாரு, அதுதான் எனக்கு வருத்தமா இருக்கு. பிரதீபா அப்படி பேசும்போது, ஆமா என் வீடு நான் வேலை செய்யறேன், இதுல என்ன அசிங்கம் இருக்குன்னு நீ கேட்டிருந்தனா இது இந்த அளவுக்கு பெரிய பிரச்சனையே ஆயிருக்காது. அதை விட்டுட்டு நீ ஏன் மேல கோவப்பட்டு இருக்க. நாங்க ஜஸ்ட் ஆபீஸ்க்கு வேலைக்கு தான் போறோம், நீ வீட்ல இருக்க. இதையே இந்த சொசைட்டி பொறுத்துக்க முடியாம உன்னை கோவப்படுத்துது. அப்போ அரசியல், சினிமான்னு தினம் தினம் விமர்சிக்கிற ஹஸ்பண்ட்ஸ்க்கு எவ்வளவு கோவப்படுவாங்க. ஆனா அவங்க அதையெல்லாம் கண்டுக்காம வைஃபுக்கு சப்போர்ட்டா இருக்காங்க பாரு. அதனாலதான் அவங்க ஃபீல்ட்ல இவ்ளோ சக்சஸ்ஃபுல்லா இருக்காங்க.
சந்தோஷ், ஒவ்வொரு ஆணோட வெற்றிக்கு பின்னாடியும் ஒரு பொண்ணு இருப்பான்னு சொல்வாங்க. அதே மாதிரி ஹரி சார், டோன்ட் வரி, நாம தான் ஜெயிக்க போறோம். நாம புது கூட்டணி. இந்த ஜோடி சம்மன்னு போட்டி முடிஞ்சதுக்கு அப்புறமா எல்லாரும் சொல்லுவாங்க பாருங்க. ஓ, இந்த மேடி பேச்சை கேட்டு இப்படி வந்து சிக்கிக்கிட்டேனே. இந்த சோனியா வேற தெரிஞ்சு பேசுறாளா தெரியாம பேசுறாளான்னு தெரியல. லட்சுமி மேடம் வேற கோவப்படுறாங்க. என்ன பண்றதுன்னு தெரியலையே. இந்த போட்டியோட ரூல்ஸ் ரொம்ப சிம்பிள் தான். இங்க இருக்கிற பாக்ஸ்ல நிறைய கலர் கப்ஸ் இருக்கு. உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற கலரை உங்க ஜோடி என்னன்னு அந்த கலரை பார்த்துட்டு காலை கட்டிக்கிட்டு ஜம்ப் பண்ணியே இந்த கப்ஸை எடுத்துட்டு போய் கொடுக்கணும். அப்படி எடுத்து கொண்டு போய் வீடு மாதிரி கட்டினீங்கன்னா, அதுவும் 1 நிமிஷத்துல கட்டணும். அப்படி கட்டினீங்கன்னா அதிகமா யாரு கப் அடுக்குறாங்களோ அவங்க தான் வின்னர். உங்களுக்கு எந்த கலர் கப்புன்னு டேபிள்ல இருக்கு. போட்டி தொடங்கினதும் நீங்க அத பார்த்து உங்க பார்ட்னர் கிட்ட சொல்லணும். எங்க இந்த லக்ஷ்மியோட மொத்த குடும்பமும் இங்கதான் இருக்கு. வீட்டுல குழந்தை தனியா தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். இப்ப நம்ம போய் அதை காலி பண்ணிடலாமா? இல்லம்மா, அது ரொம்ப ரிஸ்க். நம்ம வீட்டுக்குள்ள போறதையும் வரதையும் யாராவது பாத்துட்டாங்கன்னா அப்புறம் பெரிய பிரச்சனை ஆயிடும். குழந்தைக்கு எப்படி வீட்டை விட்டு வெளியில கொண்டு வருவாங்கல்ல, அப்ப செஞ்சுக்கலாம். உங்க 1 நிமிஷம் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ. ஹரி சார், நமக்கு yellow கலர். yellow. டேய், ப்ளூ கலர் தான். ப்ளூ கலர் மட்டும் எடுத்துட்டு வா. சரியா? போடா. சார், இதெல்லாம் அம்மாக்களுக்கு மட்டுமே தெரிஞ்ச கலை. இதெல்லாம் சுட்டு போட்டாலும் உங்களுக்கு வராது. மேடம் வர வரைக்கும் குழந்தைய கொஞ்சம் பாத்துக்கோங்க. மேடம் வந்ததும் நம்ம சரண்டர் ஆயிடுவோம். பாம்பு. குழந்தைக்கு பக்கத்துல இருக்கிற பாம்பு நீங்க ஏதாவது பண்ண போய் குழந்தைய கொத்திர போகுது சார். சரி மாடி, பேசாம இரு. கப்ப பிடி, நான் போய் குழந்தைய எப்படியாவது காப்பாத்துறேன். பாத்து சார், பாத்து. ஹரி சார், அப்படியெல்லாம் சொல்ல முடியாது. உடனே ஹாஸ்பிட்டலுக்கு போய் செக் பண்ணலாம். அம்மா, அதுக்கெல்லாம் அவசியம் இல்லம்மா. பாம்போட பல்லு பட்டிருக்கு. அதுக்கான விஷமுறிவு சாறு போட்டு கட்டியிருக்கேன். இனி பயப்படுற அளவுக்கெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. ஏன் ஹரி சார், பாம்புன்னா உங்களுக்கு பயமே கிடையாதா? பாம்புனா எனக்கும் பயம்தான். ஆனா குழந்தைக்கு பக்கத்துல அதை பார்த்ததும் குழந்தை எதுவும் பண்ணிடக்கூடாதுன்னு தான் தட்டி விட்டேன். ஆனா திடீர்னு இவ்வளவு துணிச்சல் எனக்கு எங்க இருந்து வந்ததுன்னு தான் எனக்கே தெரியல. உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னு எனக்கு தெரியல சார். நீங்க மட்டும் இல்லன்னா இந்நேரம் இவனுக்கு என்ன ஆயிருக்குமோ தெரியல. கடவுள் மாதிரி வந்து குழந்தைய காப்பாத்திருக்கீங்க சார். மேடம், நீங்க இப்படி பெரிய பெரிய வார்த்தைலாம் பேசி நான் ஒதுக்குறீங்க. குழந்தைக்காக நான் எப்ப கையெழுத்து போட்டேனோ அப்பவே அவன் என் பையன் ஆயிட்டான். அவனுக்கு ஒரு ஆபத்துனா அதை பார்த்துட்டு நான் சும்மா இருப்பேன்.
ஹரி சார் ஐயோ ஓகே என்னது இது எதுக்காக உங்க ஹீரோயிசத்தெல்லாம் பாம்பு கிட்ட காட்டிட்டு இருக்கீங்க உங்களை யார் அதை கையில எல்லாம் பிடிக்க சொன்னா ஏதாவது கம்பு எடுத்து அடிச்சு விரட்டி இருக்கலாம்ல அப்படிலாம் அடிச்சு கொல்ல முடியாது பிரதிபா இங்க எல்லாருக்குமே வாழ உரிமை இருக்கு முறைப்படி ஃபாரஸ்ட் ஆபீசருக்கு கம்ப்ளைண்ட் பண்ணி பாம்பை புடிச்சிட்டு போக சொல்லணும் ரூல்ஸ் எல்லாம் நல்லா தான் பேசுறீங்க என்ன செக்ரட்டரி மேடம் பில்டிங்குள்ள அதுவும் ஒரு கேட்டட் கம்யூனிட்டிக்குள்ள பாம்பெல்லாம் வந்திருக்கு இதெல்லாம் என்னன்னு பார்த்து மெயின்டைன் பண்ண மாட்டீங்களா நீங்க அபார்ட்மெண்ட்டை சுத்தி எல்லாமே கிளீனா தான் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கோம் ஏதாவது வெளியில போயிட்டு வந்த வண்டி மூலமா இந்த பாம்பு வந்திருக்கலாமா இருக்கும் ஆல்ரெடி ஸ்னேக் ரெஸ்கியூர் கிட்ட எல்லாம் சொல்லியாச்சு அவங்க வந்து ரெஸ்கியூ பண்ணிட்டு போயிடுவாங்க அப்படி அது வரைக்கும் உங்களுக்கு பயமா இருந்துச்சுன்னா வீட்டுக்குள்ள இருந்து வெளியே வராதீங்க ஓகே இந்த மருந்த 6 மணி நேரம் கழிச்சு கொடுங்க அப்புறம் இன்னைக்கு நைட்டு முழுக்க தேங்க்யூ ஹரி சார் என் நம்பிக்கை வீண் போகல தேங்க்ஸ் தேங்க்யூ சாரி மேடம் கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டு பாடிட்டேன் அடுத்து பாட்டு போட்டியில வந்து பாட போறவங்க சந்தோஷ் அண்ட் பவித்ரா என்ன யார் பேர் கொடுத்தது நான் கொடுக்கலையே ரெண்டு பேரும் சூப்பரா சந்தோஷ் போய் பாடு ஆல் தி பெஸ்ட் சார் அதுக்கு இல்ல சார் போ பவி சரி வா போ பவி போ சந்தோஷ் தாத்தா போயிட்டு வந்துடுறோம் ஆல் தி பெஸ்ட் பவி ஆல் தி பெஸ்ட் நல்லா பாடு தேங்க் யூ அத்தா தேங்க்யூமா மேடம் நான் தான் உங்களை பாட சொல்லி பேர் கொடுத்தேன் எப்படி சூப்பர் இல்ல ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.